கோலி டாக் கோலிவுட் நியூஸ். போன வாரம் வெளியான கட்டப்பாவை காணோம், ப்ரூஸ்லி ஆகிய 2 படங்களுமே அட்டர் ஃபிளாப். இப்பெல்லாம் வாரத்துக்கு 4-5 படங்களாவது வெளியாயிட்டு இருக்கு. இதுல எத்தனை படங்கள் வணிக ரீதியா வெற்றி பெற்று அந்த படம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு போட்ட முதலீடு திரும்ப கிடைக்கிறதுன்னு பார்த்தா உதட்டதா பிதுக்கணும். இந்த வாரம் 14 திரைப்படங்கள் ரிலீஸுக்கு தயாராக இருந்த நிலையில விழுத்திரு, ஒரு கனவு போல், ஆக்கம் ஆகிய படங்கள் இந்த வாரம் ரிலீஸ்ல இருந்து பின்வாங்கிடுச்சு. இந்த 3 படங்கள் தவிர்த்து விஜய் மில்டன் இயக்கத்துல பரத், இயக்குனர் ராஜகுமாரன் நடிச்சிருக்கோம் கடுகு, ஷாஜி கைலாஷ் இயக்கத்துல ஆர்கே நடிச்சு தயாரிச்சிருக்கோம் வைகை எக்ஸ்பிரஸ், நட்டி நட்ராஜ் நடிச்சு ராமு செல்லப்பா இயக்கியிருக்கும் என்கிட்ட மோதாத, சாம்ராஜ் இயக்கிருக்கும் சாந்தன், கீர்த்தி சுரேஷ், பாபி சிம்ஹா நடிச்சிருக்கும் பாம்பு சட்டை, சுரேஷ்குமார் இயக்கத்துல புதுமுகங்கள் நடித்திருக்கும் இவன் யார் என்று தெரிகிறதா, இன்னும் முதலான படங்கள் உறுதியா ரிலீஸ் ஆக இருக்கிறதா தகவல் அடிப்படுது. இத்தனை படங்களும் வெளியானா ஒவ்வொரு படத்துக்கும் 50 தியேட்டர்கள் கூட கிடைக்காது. அதனால நிச்சயமா இந்த பட்டியல்ல உள்ள படங்கள்ல பாதி எண்ணிக்கையாவது குறையும்ன்றதுதான் இப்போ நிலவரம். இந்த நிலையில போன வாரம் வெளிவந்த கட்டப்பாவா காணோம், ப்ரூஸ்லி ஆகிய 2 படங்களுமே அட்டர் ஃபிளாப் ஆயிடுச்சு. இன்னொரு 2 நாட்கள் இருக்கிறதுனால ரிலீஸ் பந்தயத்துல இருந்து எத்தனை படங்கள் பின்வாங்கும்ன்றது சில நாட்கள்ல தெரிஞ்சிட்டோம். இருந்தாலும் வாரத்துக்கு இத்தனை படங்கள் வெளியாறது படத்துறைக்கு மட்டும் இல்ல, மக்களோட பர்ஸுக்கும் நல்லதே இல்லை.